உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிட சாம்ராட் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஐஎம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என்னென்னை மகாசக்தியை வணங்குகிறேன். அம்மா சொல்லுங்கம்மா. வரக்கூடிய திங்கட்கிழமை பொங்கல் சார். முன்கூட்டியே உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஒரு இனிமையான காலை பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா நாளுமே இனிமையான காலை பொழுது. இன்றைக்கி ஒரு இனிமையான காலை பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி செலுத்துவோம். நமது நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் புதியுகம் ஊழியர்களுக்கு நிர்வாகத்தினருக்கு நமது மீது அளவு கடந்த பாசம் வைத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்க்காதவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், மாட்டுப் புகழ் தின நல்வாழ்த்துக்கள், காணும் புகழ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின் அருளால் அனைவருக்கும் இனிமையான வருடமாக இந்த தமிழ் வருடம் அமைய வேண்டும் என்றும் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தமிழ் வருடம் அமைய வேண்டும் என்றும் என் அன்னையை பிரார்த்தனை செய்கிறேன். சார், காலசர்ப தோஷம், இந்த தோஷத்தை பற்றி பல பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. பொதுவாக திருமண தடை அப்படின்னு சொல்லும்போது காலசர்ப தோஷம் இருக்குது, நீங்கள் காலசி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க நாங்கள் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் போயிட்டும் இருக்காங்க. அதே போல் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் ஏற்படலைன்னா காலசர்ப தோஷம் தான் முக்கிய காரணம்ன்றாங்க. அது உண்மையா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலசர்ப தோஷத்தில் வந்து 2 வகை இருக்குது. கால சர்பதோஷம் அப்படின்னு ஒன்று இருந்ததில்ல, அப்புறம் கால சர்பதோஷம்னு ஒன்று இருக்குது. இப்போ தனுசில் வந்து கேது இருந்து மிதுனத்தில் வந்து ராகு இருந்தால் அது வந்து கால சர்பதோஷம். அதே தனுசில் ராகு இருந்து மிதுனத்தில் கேது இருந்தால் அது கால சர்பதோஷம். இது மாதிரி இருந்தால் இப்போ தனுசில் ராகு இருந்து மிதுனத்தில் கேது இருந்தால் வாழ்க்கை முழுவதுமே ஒரு போராட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தனுசில் கேது இருந்து மிதுனத்தில் வந்து ராகு இருக்குது, இப்படி கேதுக்கு அப்புறமா வரக்கூடிய கிரகங்கள் ஃபுல்லாக அதுக்குள்ளே அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நல்ல கால சர்பதோஷம். அது என்ன சார் நல்ல கால சர்பதோஷம் கெட்ட கால சர்பதோஷம் அப்படின்னா, இது வந்து 33 வயசுக்கு அப்புறம், 33 வயசு தான் கணக்கு, 33 வயசுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கால சர்பதோஷத்தில் ஒரு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது என்னது நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நல்லதை செய்யக்கூடிய நல்ல தசா புக்திகள் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா முழுமையான நற்பலனை அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த கிரகத்துக்குரிய வழிபாட்டு முறைகளையோ வழிபாட்டு முறைகளைனா பரிகாரங்களையோ செஞ்சு நம்ம முன்னேற்றம் அடையணும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சார் நான் கிரகங்களுக்கு நேரடியாக பரிகாரம் கிடையாதுன்னு சொன்னீங்க. நான் சார் நேரடியாக கிடையாதுன்னு சொன்னதுன்னா மறைமுகமாக நம்மளுடைய உள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய பரிகாரங்கள் நிறையா இருக்குது. அதை செஞ்சு நம்ம அந்த கிரகத்தை பலப்படுத்தி நம்ம வந்து நல்ல பலனை அடையலாம். சரி, இதில் என்ன ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கெட்ட பலனை செய்யக்கூடிய கிரகங்கள் காலசர்பதோஷத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப கெடுதலை செய்யக்கூடியது, மரணத்தே கொடுக்கக்கூடிய இது இருக்குதுன்னு வைங்களேன், அதை கூட தடுத்து விட்ரும் காலசர்பதோஷம். அப்போ காலசர்பதோஷம் நல்லதையும் செய்யுது கெடுதலையும் செய்யுது. உடனே நம்ம இதை பொறுத்தவரை நான் பல முறை சொல்லிட்டேன், நேரடியாக பாம்போடு தொடர்பு படுத்தி கொள்ளாதீங்க. நம்மளுடைய உள்ளே போகிற மூச்சு வழியில் வர மூச்சை குறிப்பது தான். நீங்கள் விநாயகர் அகவலை வந்து முழுமையாக நல்ல தமிழாக்கம் செய்து படித்தா, நம்ம போன வாட்டி சொன்ன பார்த்திங்கன்னா தீதும் நின்றும் பிறதர வாரார், இதை வந்து நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப ஆழமாக அதோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உள்ள வைப்ரேஷன்ஸ் நல்லா இருந்தால் அது வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து எந்த கெட்டதும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை தடுத்துட்டாவே கிரகத்தால் வரக்கூடிய கோளாறுகள் தடுக்கப்படும். அதுக்காக தான் தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க, சில மணிகள் அணிய ஆரம்பித்தாங்க. அதில் இப்போ நிறையா தவறுகள் அதெல்லாம் இருக்குது, நம்ம பல முறை சுட்டி காமிச்சிட்டோம். ஆக்சுவலாக வெளியில் வரக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை வந்து உடல் ஈர்க்காமல் இருந்தாவே, உங்களுக்கு வந்து பிராணன் நல்லா இருந்தாவே, பிராணசக்தி நல்லா இருந்தாவே, உடலில் உள்ள சக்கராசு நல்லா இருந்தாவே, உடலில் உள்ள ஆறா நல்லா இருந்தாவே உங்களுக்கு வந்து கெட்ட பலன்கள் எதுவும் உங்களை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ காலசர்ப தோஷங்கிறது வந்து இது தான்.
இந்த கால சர்பதோஷம் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் இருக்கும். அதுக்கு வந்து பரிகாரம் இருக்கானா, இதுக்கு வழிபாட்டு முறைகள் இருக்குது. என்ன, ஓரளவு அதுலேருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த கலை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இரு வேறுபாடுகள் இருக்குது. அதில் ஏற்றமும் தரும், பாதிப்புலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த இன்னைக்கு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் சார். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் கமலக்கண்ணன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். சார் இணைப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வியை முன்வை. சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் திருவள்ளூர் மாவட்டம் அலமாரி கிராமம். சொல்லுங்கள், என்ன உங்கள் கேள்வி சார்? இந்த எனக்கு மகர ராசி இந்த வருடம் எப்படி இருக்கு சார்? ஜென்ரலாக உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்னு கேட்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா சார்? ஆமாம் சார். நல்லா இருக்கும் சார். அதாவது வந்து பொதுவான வந்து மகர ராசிக்காரங்க அத்தனை பேரும் ஒவ்வொன்று இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்களோட ஜனகால ஜாதகத்தை பொறுத்து தான் பலாபலன்கள். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்ட நேரத்துக்கு தொழில் பலம் வந்து மிக குறைவாக இருக்குங்க. மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை, எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளில் ஓரளவு நிறைவேறுங்கிறது தான் இப்போ உள்ள பதில். ஆக்சுவலாக நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறேங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? நான் சென்னையிலேருந்து பேசுறேங்க. என் பேர் கல்யாணி. ஓகே கல்யாணிமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காங்க. என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்கணுன்ட்டு. ஓகே, சொல்லுங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு என்னம்மா கல்யாணத்தை பற்றி கேள்வி என்னம்மா? அவளுக்கு 24 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வரன் சரியா அமையல. பேர் சரண்யா. சரி, எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்கம்மா? ஒரு 2 வருஷமாவே பாக்குறோம். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது வைத்தியம் பார்த்தீங்களாம்மா? ஆமாங்க. சரிம்மா, நீங்கள் இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்க இடத்துல வலதுபுறமாக ஏதாவது சுவாமி படம் இருக்கா? என்ன சுவாமி படம் இருக்குமா? வந்ததுபுறமா நான் பூஜை ரூம் வச்சிருக்கேன், எல்லா சாமி படமும் கிட்டத்தட்ட இருக்கு. இருக்காம்மா. அம்மன் படம் ஒன்று வச்சு வழிபடுறீங்களாம்மா? என்ன அம்மன்? வடிவுடைய அம்மன். வடிவுடைய அம்மன் வச்சு வழிபடுறீங்களா? சரிம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தீர்வு என்னென்னா, இந்த திருமண தடை விலகிறதுக்கு வந்துமா, நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6 பெண்களுக்கு, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் சுமங்கலி இருக்கும்பாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் கணக்கெடுத்துக்காதீங்க. உண்மையிலே ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து 6 பெண்களுக்கு 6 புடவை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதோட கொஞ்சம் மஞ்சள் வச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே நல்ல சுண்டை காய்ச்சிய பாலில் தேனும் கற்கண்டும் சிறிது பச்சை கற்பூரம் கலந்து நைவேத்தியம் பண்ணி அந்த பெண்ணையும் குடித்து வீட்டில் இருக்கவங்க குடிங்க. இது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை புடவை கொடுங்க. அப்புறம் ஒரு 6 வெள்ளிக்கிழமை இந்த பாலை காய்ச்சி அது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இப்போதைக்கு திருமண தடை வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சரண்யாவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, சரண்யா அப்படின்னு பேர் யாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கையை போராடி பின்னாடி தான் வந்து வாழ்க்கையை வந்து நல்லா இருக்குமா. 39 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையமையும் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பையன் பேர் வந்து சிவபிரகாஷ் மேடம். 12th படிக்கிறான். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சரியா படிக்க மாட்டான்றான் மேடம். ஓரளவுக்கு படிக்கிறேன் தான் சொல்றான், ஆனா மறந்து போயிடுறான் எல்லாத்தையும். சரியா? பையனோட பேர் என்னம்மா? சிவபிரகாஷ் சார். மறந்தெல்லாம் போகலாமா, அவர் கான்சன்ட்ரேஷன் இல்லை. மற்றதெல்லாம் மறக்கிறாராம்மா அவர்? இல்ல சார், மத்ததெல்லாம் மறக்கல. நல்ல சுறுசுறுப்பாக இருப்பார். இப்போ சமீப காலமாக அவரோட பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கும்மா. ஆமா சார், 9th வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா படிச்சான். இப்போ வந்து கொஞ்சம் இப்போ சமீப காலமாக தான் பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கும்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எதாவது மலைக்கோயில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோயில், அது என்ன கடவுளர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கோவில் வாசலில் இருக்கவங்களுக்கு செருப்பை வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் 1 2 ஒரு 2 3 சனிக்கிழமையை கொடுங்கம்மா. அகேட் கார்னட் ஓப்பல்னு செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் இருக்குது. அருமையான பலன், குணாதிசயங்கள், ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காம்பினேஷன் அகேட் கார்னட் ஓப்பல்.
அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. பொதுவா சார் வீடு கட்டுறது எல்லாரோட பெரும் கனவு. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே பூமி பூஜை போடுவாங்க, எல்லாத்துக்குமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இருந்தாலும் எல்லாருமே வீடு நல்லா சரிவர திட்டமிட்டபடி கட்டுறாங்களான்னு கேட்டால் இல்லை, பல தடைகள் வருது. நேரம் பார்த்து நல்ல நேரத்தில் தான் தொடங்குறோம், ஆனால் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு பல நேர்கள் கால் பண்ணியே கேட்டிருக்காங்க. அதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு வாஸ்துங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படி இருந்தாலும் ஒரு 10 கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வாஸ்து பார்க்குறாங்க. நிறையா நுணுக்கங்கள் இருக்குது. சில தொழிலுக்கு சில மாதிரியான வாஸ்து மாற்றங்களை செய்யணும். முதல்ல அங்கே உள்ள ஃப்ரீக்குவன்சி நல்லா இருக்கணும். அந்த இடத்துல உள்ள அலைவரிசை, அதாவது அங்கே உள்ள ஆரா, வீட்டுக்கு ஒரு ஆரா இருக்குது, அது நல்லா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து பூமிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால தான் இந்த ஹைவேஸ்லாம் விபத்துக்கு நடக்கிறது, அதெல்லாம் கூட சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா பிளெயின் ரோட்டில் நடக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ நீங்கள் வீடு கட்ட தொடங்கும் போது நம்ம வீடோட பூமியை சுத்தப்படுத்தக்கூடிய முறை இன்றைக்கி இல்லை, பல ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி சுத்தப்படுத்துங்கன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான தோஷங்கள் வந்து பூமியில் இருக்குது. வந்து கசடு பாறை தோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த தோஷம் இருந்தால் அந்த வீடு கட்ட தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடை முடிக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பாதியில் அது நிற்கும். அந்த தோஷத்தை நீக்காமல் அந்த வீடை கட்டி முடிக்க முடியாது. நீங்கள் பணமே கையில் வச்சுருந்தா கூட யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் வரும், இல்லைன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு மரணம் சம்பவிக்கலாம். சார் அதனால் மரணம் சம்பவிக்கும், ஆனால் மரணம் சம்பவிக்க போகிற நேரத்தில் தான் நீங்கள் போய் கையை வைப்பீங்க. அதுதான் கூட்டு கர்மாங்கிறது. கர்மாவோட இது என்னென்னா, கரெக்டாக அதை போய் தொடவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அந்த வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கசடு பாறை தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீடை வந்து ஒன்று இதோடு நிற்கும், கீழே அடிப்படையில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பீமெல்லாம் போட்டதோடு நிற்கும், இல்லைனா மேலே ஒரு முக்கால்வாசி போடணும்னு நிற்கும், இல்லைன்னா முடிச்சுட்டு பெயிண்டிங் பூசுறது எதுவுமே இல்லாமல் பாதியோடு நிறையா பில்டிங் நின்று போகிறத நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு 2-3 பில்டிங் திருச்சியிலலாம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணி அதுக்கப்புறம் கட்டி முடித்து அப்புறம் அவங்க சேல் பண்ணாங்க மாதிரி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். அதனால தான் வீடு கட்டுறது நிற்கிறதுக்கான டைம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப நல்ல நேரம் பார்த்து பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிருங்கிற அர்த்தம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. பொதுவாக ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கே வந்து ஒரு ஜோதிடர் செலவிடக்கூடிய நேரம் குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். சும்மா பஞ்சாங்கத்தை திருப்பி இந்த பக்கம் போட்டிருக்க நல்ல நேரத்தில் முகூர்த்த நேரத்தை எடுத்து அந்த முகூர்த்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு கேட்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சித்தப்பா பெரியப்பா இது மாதிரி வர்றதுக்காக கல்யாணத்துக்கு, அப்புறமும் இது பூமி பூஜை போடுறதுக்காக அவங்க வசதிக்கு யாராவது ஒருத்தர் வர்றதுக்காகலாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வாஸ்து நேரம்னு ஒன்று இருக்குது. அதுக்கான காரணங்களே வேறு. அதை பற்றிலாம் விவரம் சொல்லணும், நிறைய விவரங்கள் சொல்லணும். அந்த நேரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் போட்டால் போதும், பிரமாதமாக இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த நேரம் பார்க்குறது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுமே தவிர அது மட்டுமே முழுமையாக முடிக்க உதவும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கணும், நாங்கள் லேண்ட் வாங்கிட்டோம், அந்த லேண்ட் இது மாதிரி தோஷம் இருக்கான்றது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை நிவர்த்தி பண்ணிட முடியுமா, இல்லை அது மாதிரி லேண்டை வாங்கவே கூடாது? இல்லை, அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து 90% ப்ராப்ளத்தை 95% ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். லேண்டில் ஒத்துக்கணும். எனக்கு இதில் ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் போகுது, 20 ஸ்கொயர் ஃபீட் போகுது, என்னால் விட முடியாது சார், என்ன விலை விற்கிது, இதை போய் விட சொல்கிறீங்க அப்படிலாம் வந்து ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. லேண்டை நிச்சயமாக வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரிஜினல் மண் எடுத்து வச்சு அதில் சில ஒரு 1-2 மூலிகைகள் இருக்குது. 3 விதமான மூலிகைகள் இருக்குது. ஒரு மூலிகைகள் சில நேரத்தில் கிடைக்கிது, சில நேரத்தில் கிடைக்கல. இப்போ சமீபத்தில் கிடச்சி எடுத்தாந்தெல்லாம் வச்சுருக்கேன் எல்லா மூலிகைகளுமே. அதில் 2 மூலிகைகளே போதுமானது. அந்த மூலிகைகளை வந்து அந்த மண்ணோட கலந்து வச்சிட்டோம்னா ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்தில் அந்த மண்ணோட நிறங்கள் மாறுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இந்த மண்ணோடைய வாயில் போட்டு பார்த்தோம்னாவே வாசி உடனே மாற ஆரம்பிக்கும். நான் சொல்லக்கூடிய வாசி முறைங்கிறது அப்பு, வாயு, தேயு, ஆகாயம், காற்றுன்னு சொல்லி 5 விதமாக நம்மளுடைய மூச்சு காற்று ஓடுதுங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வலது சூரிய கலையில் 5 விதமாக ஓடுது, சந்திரக்கலையில் 5 விதமாக ஓடுது. ஒரு இடத்துக்கு போன உடனே அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அது வந்து உடனே வாசியில் காமிச்சு கொடுத்துருங்க. நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த இடத்துல இது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துரும். அதுபோல் வந்து உங்களுக்கு அந்த மண்ணை வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ செலவழித்து நீங்கள் வீடு கட்டும்போது நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கூட கொடுத்து மண்ணை பரிசோதனை பண்ணிவிட்டு
ஒரிஜினல் மண் எடுத்துக்கணும், மேலே அடித்த மண் எடுக்கக்கூடாது. ஒரு 3 அடி ஆழத்தில் மண்ணை எடுத்து நீங்கள் அதை பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதில் வந்து சல்லியம் இருக்கா இல்லை வேறு என்ன மாதிரி தோஷங்கள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன். உப்பு, கோமியம் சொல்லக்கூடிய இது அதுக்கப்புறம் வந்து கடல் தண்ணி, கஸ்தூரி மஞ்சள் தூள், இதெல்லாம் சாதாரணமாக சுத்தம் பண்ணக்கூடியது. அப்புறம் நவதானியங்கள் முளைக்குதான்னு பார்க்குறது, அதில் எந்த தானியம் முளைக்கலையோ அதோட வைப்ரேஷன் எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், அதை பார்த்துக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த அடியில் இருக்க மண்ணை எடுத்து பரிசோதனை பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பூமி தோஷமுள்ள பூமியா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதேமாரி இப்போ முன்னாடி பழைய வீடை வந்து இடிச்சிட்டு கட்டுறாங்க இல்லையா, அப்படி இடிச்சிட்டு கட்டும்போது அந்த வீட்டில் வாழ்ந்தவங்களுடைய கர்மாக்கள் அங்கே இருக்கும். அதை அந்த ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு அதில் வந்து ரொம்ப அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் அதையும் சுத்தம் பண்ணிட்டு பண்ணுறது தான் பெட்டரான விஷயமாக இருக்கும். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? நான் கடலூர் வந்து கூப்பிடுறேன் மேடம். என் பேர் சத்யநாராயணன். ஓகே சார். சார் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கடலூர் இருந்து பேசுறேன். கடலூரா? ஓகே, ஆமாங்க சார். சரி சொல்லுங்கள் சார், என்ன உங்கள் கேள்வி? சத்யநாராயணன் சார். ஒன்றும் இல்லை சார், நான் ரொம்ப நல்லா இருந்தேன் சார். ரொம்ப சிரமப்படுறேன், என் குடும்பம்லாம் பிரிஞ்சிருக்குங்க சார். இப்போ நான் உங்களை ஏற்கனவே ஒரு தடவை பாண்டிச்சேரியில சந்திச்சிருக்கேன் சார். அப்போ ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் சார். நான் பிறந்த தேதி வந்து 28/5/1971. இல்லை, நீங்கள் அந்த பிறந்த தேதி வேண்டாங்க. இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கா உங்களுக்கு? எதில், பணத்துலையா இல்லை குடும்பத்துலையாங்க? குடும்பம் பிளஸ் வருமானம் சார், ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இப்போ சமீபத்தில் இருக்கீங்களா? இல்ல சார், 2-3 வருஷமாவே அப்படி ஆயிடுச்சுங்க சார். சொத்து எல்லாமே இருந்தது, எல்லாமே இழந்துட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் சார். ஓ சரிங்க. நீங்கள் வந்து இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் பல பிரச்சனைகளை சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து திருப்பாதிரி புலியூர் தெரியும் இல்லையா? ஆமாங்க. அங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரையில் வந்து ஒரு 6 தீபங்கள் ஏற்றி தற்காலிகமாக வழிபடுங்க. என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இருக்க நேரத்துக்கு, ஏன்னா நீங்கள் இப்போ இருக்க நேரத்துக்கு வந்து இன்றைக்கி ஓடிட்டுருக்க நட்சத்திரம், இப்போ ஓடிட்டுருக்க லக்னம், இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான உரிய நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சமீபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பை காமிக்கலைங்க. இதை செஞ்சு பாருங்கள், என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நேரில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ வேறு என்ன பரிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணலாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசேஷமான ஏதாவது ஒரு பரிகாரங்களை சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்யாமல் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை திரும்ப கேட்டு பண்ணுங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் உண்டாகும். நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள். பொதுவாக பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்களை கேட்டுட்டு வரும் சார். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 20-25 வருட காலமாக நீங்கள் பல வித்தியாசமான பயனுள்ள பரிகாரங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. பரிகாரங்களுக்காக தனி புத்தகமே போட்டிருக்கீங்க. உங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர பல பேருக்கு வந்துட்டு பரிகாரங்கள் தெரியும், தனியாக அவங்களே புக்கிலலாம் எழுதி வச்சுருப்பாங்க. பட் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் பல பேருக்கு உங்களோட பரிகாரங்கள் தெரியாமல் இருக்கலாம். எங்களுக்காக இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா, நிச்சயமாக சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சார் முன்னாடியெல்லாம் உங்கள் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து 20 வருஷமாக வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் ஒரு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கணவன் மனைவி சண்டை. சண்டை இருக்கும், ஆனால் விடவும் முடியாது, வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சண்டைகள் குறைக்க முடியுமா? அது குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக வந்து இது ஒரு சின்ன மந்திரம் தான். அது ஆக்சுவலாக இரவு நேரத்தில் ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே சொல்கிறது ரொம்ப விசேஷம். டெய்லி சொல்லிக்கிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வந்து சுக்கிரஹோரை. ஏன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சுக்கிரனும் செவ்வாயும் தான் காரணம். அந்த சுக்கிரனை வந்து சுக்கிரனுக்கு நேரத்தில் சுக்கிரஹோரையில் வந்து இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 ஓம் ரீங் மோகாய மோகாய ஸ்வாஹா, இவ்வளோ தான். ஓம் ரீங் மோகாய மோகாய ஸ்வாஹா. கணவன் ஜபம் பண்ணால் மனைவியோட முகத்தை ஆழ் மனதில் நிறுத்தி இந்த ஜபத்தை பண்ணுங்கள். மனைவி ஜபம் பண்ணாங்கன்னா கணவன் முகத்தையும், கணவன் ஜபம் பண்ணால் மனைவியோட முகத்தையும் ஆழ்நிலையில் நிறுத்தி ஓம் ரீங் மோகாய மோகாய ஸ்வாஹா அப்படின்னு ஜபம் பண்ணுங்க. முடிஞ்சால் அந்த நேரத்தில் தேங்காய் எண்ணெய் இல்லை தீபம் போடுங்க. இதை போட்டிங்கன்னாவே
ரொம்ப அந்த சண்டைகள் வந்து மேக்ஸிமம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு அருமையான ட்ரிக் என்னென்னா, சண்டை போடாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பழைய கதைகளையெல்லாம் இழுத்து ஒரே ஒரு சின்ன பிரச்சனைக்காக உங்கள் அப்பா அப்படி பண்ணார், அப்புறம் உங்கள் அப்பா அப்படி பண்ணார், உங்கள் அப்பா அப்படி பண்ணார், எங்கள் அப்பா அப்படி பண்ணார், சண்டை போடாமல் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். சந்தோஷமாக பொங்கலை வந்து கொண்டாடுங்க. இந்த வருஷம் ஜூன் ஜூலையில் வந்து இந்த பொங்கல் நாளில் வந்து ஒரு கணிதம் இருக்குது, அதுக்கு ஒரு கணிதம் இருக்குது, அது உழவர்களுடைய தினம். அந்த கணிதப்படி பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்து நில அதிர்வுகள் வந்து நிறையா நாட்டில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பாதிப்புகள் இருக்கும், மிகப்பெரிய வளர்ச்சிகளும் இருக்கும், மிகப்பெரிய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்களும் இந்த ஆண்டு உண்டு. அது மாதிரி நேரத்தில் தான் வந்து இந்த வாட்டி வந்து பொங்கல் தினமாக உருவாகிறது. அதுக்கு என்ன சார், அதுக்கு ஒரு கணிதம் உண்டான்னு கேட்டால் இல்லை. இது வந்து நம்ம பழைய ஏடுகளையும் பழைய குறிப்புகளையும் பஞ்சாங்கங்களையும் உள்ள குறிப்புகளை வச்சு இது ஒரு கணிதம் ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த வரக்கூடிய தமிழ் வருஷம் பிறக்கிறதும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றங்களும் இருக்குது. அதே நேரத்துக்கு சில பாதிப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்காக ஏன் இதை முன்னாடியே இன்றைக்கி சொல்கிறேன்னா, நம்ம பிரார்த்தனைகள் செய்யும்போது எல்லோரும் அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். அதை பண்ணிக்கிட்டே இருங்க. அதோட வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும். நல்ல வாய்ப்பை கொடுத்த நிர்வாகத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய இதயம் கிடந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா சார். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம் சார். பொதுவாக ரத்தினங்களை பற்றி நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க, குழந்தை சரியாக படிக்கல அப்படின்ற மாதிரி ரத்தினங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண இன்னொரு நேர் வந்துட்டு பொதுவாக அவரோட ராசியை சொல்லி இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. ராசிகளுக்காக மட்டும் ரத்தினங்கள் போடலாமா, இல்லைன்னா தனிப்பட்டு வேறு வேறு குறிப்புகள் இருக்கா சார் அதை போடுறது? இருக்குமா, கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்க்கின்சன் வந்து குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நான் கொடுக்கக்கூடிய செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், இந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கின்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதே மாதிரி ஆர்த்ரடைஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரத்தினங்கள் வந்து உபரத்தினங்களில் வந்து இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்டை 80% குறைக்கக்கூடிய ரத்தினங்கள் எமித்திஸ்ட் இருக்குது. இது எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது எப்படி வேலை செய்யுதுன்னா, வேறு எங்கேருந்து எதையும் பண்ணலை. உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கராசையும் உங்களுடைய ஆறாவையும் இதை கிளின்ஸ் பண்ணுது, கரெக்ட் பண்ணுது. கரெக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த நோய்களுடைய தன்மை குறையுது. உங்களுக்கு நோய் வர்றதை வந்து உங்கள் 6 மாதம் முன்னாடியே காமிச்சு கொடுத்துரும் ஆக்சுவலாக. அதை வந்து தான் நம்ம ஜாதகத்தில் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. வர்றதுக்கு முன்னாடி இந்த ரத்தனங்களை போடும்போது நோயை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஆக்சுவலாக. நீங்கள் நல்ல கைவலி கால்வலி இருக்குது அப்படின்னா ஜேடு, இந்த ஜேடுங்கிற ரத்தனத்தை அணிஞ்சிட்டு இந்த முத்ராவில் அமைதியாக உட்காந்து வலி இருக்க இடத்த கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 நாள் போதும் அந்த வலி குறையிறது நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டே வரலாம் ஆக்சுவலாக. இதுபோல் ரத்தனங்கள் வந்து நிறைய விதத்தில், அதே மாதிரி தான் கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, கிரகங்களோட பலனை கூட்டி கொடுக்கறதுக்கு, அந்த கிரகங்களோட பலனை வந்து கெட்ட பலன்களை குறைக்கிறதுக்கும் இந்த ரத்தினங்கள் 6 வழியாக வேலை செய்யுதுங்கிறதா அடிப்படை உண்மை ஆக்சுவலாக. ஓகே சார், இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு மகாராஜன் என்ற சின்ன கண்ணு, மதுரை மாநகர். சரி, ஓகே சார், உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்கார். சித்திரை மாசத்துல இருந்து கீழே விழுந்து ஆபரேஷன் பண்ணதுல இருந்து நடக்க முடியாம பெட்ல இருக்கேன். சரி சார், சித்திரை மாதம், போன சித்திரை மாதமா சார்? ஆமா, சித்திரை மாசம். சித்திரத்தெல்லாம் முடிஞ்சு ஒரு 5 நாள் கழிச்சு கீழே விழுந்தேன். அதுல இருந்து இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டு நடக்க முடியாம பெட்ல இருக்கேன். என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? 72 நடக்குது சார். 72. இப்போ என்ன கேட்குறீங்க நீங்கள்? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆமா, எந்திரிச்சு நடக்க முடியுமா, இல்லை இதுதான் விதியா? சரி சார், நீங்கள் இப்போ கேட்குற நேரத்துக்கு பார்த்தா எந்திரிச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசை தளர விடாதீர்கள். அருமையான பரிகாரம், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் யாரையாவது கூப்பிட்டு முற்றோதல், ஒரு 5 பேரையோ 10 பேரையோ கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு முற்றோதல், அந்த சிவபுராணம் அது போன்ற பதிகங்களை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பாராயணம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு வேஷ்டி துண்டு கொடுத்து அனுப்புங்க. பெண்களாக இருந்தால் புடவை கொடுத்து அனுப்புங்க. பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க.
இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான தீர்வு வந்து சிவபெருமானுடைய வழிபாடு தான். அதுக்கு பதிகங்கள் தான். பதிகங்களை உங்கள் வீட்டில் வந்து பண்ண சொல்லுங்கள், பண்ணி பாட சொல்லுங்கள். நிச்சயம் மாற்றம் உண்டாகுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பரிகார பலன்களும் ஒன்று சொல்லியிருக்கீங்க எங்களுக்காக. மிக்க நன்றி சார். கண்டிப்பாகம்மா. இறையர்களுக்கு நன்றி, அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, ஊழியர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும், நமது மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கிடைத்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்ச எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.